பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன பாவம் பெரிய அழிவை கொண்டு வருமா? வேதம் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, சிறிய நரிகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்குமா. இன்னைக்கு பலர் சொல்லுவாங்க, சின்ன மிஸ்டேக்ஸ் தானே, யாருக்கும் தெரியாது, ஒரு தடவை தானே, இதை செஞ்சிடலாம் அப்படின்னு சின்ன சின்னதா ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா வேதத்துல சிம்சோனை குறித்து நாம் தியானிக்கிறோம். சிம்சோன் சின்ன காரியங்களை தான் ஆரம்பிக்கிறார். சின்ன தவறுகள், சின்ன கீழ்ப்படியாமை, சின்ன பாவங்கள், இப்படிதான் அவரோட லைஃப்ல அந்த பெரிய பாவத்துக்கு போவதற்கு முன்பதாக சின்ன சின்ன காரியங்களை ஸ்டார்ட் பண்ணி பெரிய வீழ்ச்சிக்கு அடையாளமா யார் மாறிட்டார்னா சிம்சன் மாறிவிட்டார். இன்றைக்கு வேதம் நமக்கு அழகாய் சொல்லி கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், சிறிய நரிகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்குமா. அப்போ அந்த சின்ன சின்ன பாவங்க தான் என்ன பண்ணணும், பெரிய அழிவை கொண்டு வரோம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறது. ஆதலால் இன்றைக்கு இந்த சத்தியத்தின்படி நம்ம இந்த சின்ன காரியங்களை பண்ணா போதும், இந்த சின்ன பாவத்தை செஞ்சா போதும் அப்படின்னு அந்த மைண்ட்ல காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க, அந்த பாவத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆயிடாதீங்க. அதுல இருந்து நீங்க கண்டிப்பா வெளியே வரணும். இன்றைக்கு பாவத்தை மட்டும் நீங்க பாதுகாத்துறாதீங்க, அதற்கு மாறாக பரிசுத்தத்தை பாதுகாத்து இந்த நாளை தொடருங்க. தேவனோட இந்த நாளை தொடருங்க, தேவனோட நடங்க. நிச்சயமாகவே இந்த வசனத்தின்படியே, இந்த சத்தியத்தின்படியே இந்த நாளை தொடருங்க. என்னன்னா, என்னோட சின்ன பாவத்தை நான் அப்படியே புதைக்கிறேன் அப்படின்னு ஒரு பெரிய காரியத்தோட இந்த நாளை தொடருங்கள். கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. பெரிய வீழ்ச்சிக்கு போவதற்கு முன்பதாக வருகிற அந்த சின்ன பாவத்தை நாம் தள்ளி வைத்து நம்மளோட பார்வை, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட சிந்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குள்ளாக வைத்து அந்த நாளை தொடருங்கள். கர்த்தர் அபரிதமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.